கதவை மூடிடுவோம், காது கேட்காது விசில் சத்தம். அப்படியா? அப்போ விஜயை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? அதாவது எம்ஜிஆர் சொன்னார், ஒரு கட்சியின் கொதியும் ஒரு நாட்டின் கொதியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னாரு. அதுதான் இருக்குது. வடக்கு தமிழ்நாட்டில் உள்ள தலித் இளைஞர்கள் மத்தியிலும் சரி, வன்னியர் இளைஞர்கள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி, 2 சமூகத்தார்லேயும் போய்கிட்டு இருக்கு தாவேகாக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். தனித்து நிற்பது என்பது யாரோடையும் கூட்டு இல்லை என்பதில் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதிலேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு காசு கொடுக்காமல் கூட்டம் வருது, காசு கொடுக்காமல் வாக்குகள் விழுது. இதுதான் அவர்களுடைய நிலை. ஆங்கிலத்தில் உலகம் பூரா ஒரு அவலத்தை முதலில் எடுத்து சொன்னாலோ, ஒரு அநீதியை முதலில் தட்டி கேட்டாலோ, ஒரு நீதிக்காக முதலில் தைரியமாக பேசினாலோ அவங்களுக்கு விசில் ப்ளோயர், விசில் அடிப்பவர் என்பதாக ஆங்கிலத்தில் உள்ள சொல்லாடல். அதாக விஜயை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்ன இளைஞர்களும் பெண்களும் என்ன அடுத்த தலைமுறையினரும் என்ற எதிர்பார்ப்பு தாவேகாக்கு இருக்கிறது. அவர் 6 தொகுதிகள் போன முறை கொடுத்தாங்க, 4 வெற்றி பெற்றாங்க. இந்த முறை 6 தான் என்று திமுக சொல்லும் பொழுது அவர்களுக்கு மனசு சங்கடமாக இருக்குது. கூடுதலாக வாங்கணும் என்ற எண்ணத்தில் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் பேச முடியாது. அவங்களுக்கு விவரம் தெரிலன்னு அர்த்தம், அவங்களுக்கு புள்ளிவிவரம் தெரிலன்னு அர்த்தம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம், கட்சிகளை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம். பீகாரில் பிஜேபி எல்லாம் ஒன்றுமே கொண்டாடல. அவர் தான் அங்கே முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கார், அவர் தான் சோசியலிஸ்ட் சிந்தனை உள்ளவர், அவர் தான் பெண்கள் மத்தியில் வலைப்பின்னல் உள்ளவர், அவர் தான் பெண்களுக்கு சுய தொழிலுக்காக 1 லட்சம் தர்றேன், அதில் முதல் 10,000 தர்றேன்னு சொன்னார். பாஜக அது நான் தாங்க தான் சொன்னால் பொய் மட்டுமே சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். பீகாரை பற்றி சொல்லும் பொழுதும் பாஜக வேணும்னே உயர்த்தி பிடிச்சி திமுக ஓட்டு வாங்க பார்த்துச்சின்னு சொன்னால் உண்மை அதுவல்ல. கட்சி விட்டும் போகலை, அதனால கட்சிக்குள்ளேயும் இல்லை, கட்சிக்குள்ளே தான் இருக்கார். புரியுதுங்களா? அதுவும் தவறான செய்தி. நான் அப்படி யாருமே சொல்லலை, அவரும் சொல்லலை. அவருக்கு கொடுத்த தேர்தல் இந்த ஊருக்கு பொறுப்புன்னு சொன்னதை நான் பொறுப்பு எடுக்கலைன்னு சொன்னார். அந்த ஒன்று இங்கே ஒன்று 4 இடம் கொடுக்காதீங்க, முழு தமிழ்நாட்டுக்கு நான் பொறுப்புன்னார். இப்போ அவருக்கு கொடுத்துருக்கிற பிரிவு தமிழ்நாடு எங்கும் அவருக்கு 234 தொகுதியும் பொறுப்புன்னு ஆகிப்போச்சு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அல்ல, பிஜேபியின் பகுதி செயலாளர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியலல்ல. எங்களை மாதிரி சுதந்திரமாக எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கும் இடம் கொடுக்கல. முதலமைச்சர் சொன்னால் நம்ம கேட்கணும், கேட்கலன்னு சொன்னால் யூஏபிஏல கைது பண்ணுவாங்க. அதனால் முதலமைச்சர் சொன்னால் நம்ம மறுபேச்சு பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் கனிமொழி அல்ல, மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை சார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன வேணால் சொல்லலாம். இங்கே கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது, ஆட்சியை நடத்துவது கனிமொழி அல்ல. அதனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே கவைக்கு உதவும். உங்களுக்கு எதுக்காக மதுக்கடைகளை மூடணும்? இப்போ நாடெங்கும் மது இல்லாமலேயே கஞ்சாவும் போதை மருந்து மெத்தப்பெட்டும் வளர்ந்து போச்சு. அது வேணுமா இது வேணுமா நீங்கள் தேர்வு செய்து அப்படின்னு சொல்லுது மு.க. ஸ்டாலின் அரசாங்கம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். திமுக தலைமை அப்படி நினைக்கல. எதுவானாலும் பணம் கொடுத்தால் போதும் என்று பெண்கள் அகமகிழ்கிறார்கள்னு திமுக தலைமை நம்புகிறது. எங்களுக்கு இலவசமே வேணாம் தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லலை, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க என்று திமுக தலைமை சொல்லுது. இன்னும் 15 நாள் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு. அதுவரை நீங்கள் கூக்குரல் போட்டுக்கிட்டு இருங்க, போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருங்க. அந்த உரிமை வேணும், இந்த உரிமை வேணும்னு நாங்கள் பார்க்குறோம், பரிசீலிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா இருந்தோம், இவ்வளோ ரூபா உங்களுக்கு உயர்வு கொடுக்குறதா இருந்தோம், உங்களுக்கு நிரந்தரப்படுத்ததாக இருந்தோம், அத்தனையும் தேர்தல் அறிவிப்பு அறிவித்து இனிமேல் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிட்டாங்க. அதனால கொடுக்க முடியல, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம். ஆனால் அடுத்த வாக்குறுதியை கொடுத்துருவோம்ல, எங்களுக்கு பிரச்சனையே. இந்த தேர்தல் 4 முனை போட்டியாக நிலவுகிறது. அப்போது இந்த கூட்டணி இருக்கு 4 கட்சிகளும் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கும்? இல்லை, ஒரு நிலைப்பாட்டில் இப்போ ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, அந்தந்த கூட்டணி வலுவாக இருக்குன்னு அது நிலைப்பாட்டில் இருக்காங்க. இதில் நாம் தமிழரோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? நாம் தமிழர் நிலைப்பாடு எப்பொழுதுமே அவர் தனித்து நிற்பது என்பது யாரோடையும் கூட்டு இல்லை என்பதில் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதிலேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு காசு கொடுக்காமல் கூட்டம் வருது, காசு கொடுக்காமல் வாக்குகள் விழுது. இதுதான் அவர்களுடைய நிலை. விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காருன்னா,
நான் எப்பவுமே என்றைக்குமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் நான் பாடுபடுவேன், நான் யாருக்காகவும் எங்கேயும் தலை குனிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இன்னும் சொல்லியிருக்காருன்னா எடுத்துக்கிட வேண்டியதான். அவர் திமுக விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, திமுகவுடன் உள்ள கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்தே தொல் திருமாவளவன் சொல்லலை. அவர் 6 தொகுதிகள் போன முறை கொடுத்தாங்க, 4 வெற்றி பெற்றாங்க. இந்த முறை 6 தான் என்று திமுக சொல்லும் பொழுது அவர்களுக்கு மனசு சங்கடமாக இருக்குது. கூடுதலாக வாங்கணும் என்ற எண்ணத்தில் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிலை. தாவேக்காவில் நான் உங்களுக்கு 25 சீட்டு கொடுக்குறேன், நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்விப்படலை. இல்லை, விடுதலை சிறுத்தையில் இருந்து போனவங்க தான் தாவேக்காவில் அதிகம். இப்போ இவரோட ஓட் பேங்க்ன்றது குறைந்து விட்டது அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாது. எல்லாரும் போய் ஒவ்வொரு ஊராக பார்த்தாங்க. தாவேக்காவுக்கு வடக்கு தமிழ்நாட்டில் உள்ள தலித் இளைஞர்கள் மத்தியிலும் சரி, வன்னியர் இளைஞர்கள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி, 2 சமூகத்தார்லேயும் போய்கிட்டு இருக்கு தாவேக்காக்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் இந்த அமைப்பினுடைய வாக்குகள் அங்கே போயிடுச்சு, அந்த அமைப்பினுடைய வாக்குகள் இந்த போயிடுச்சுலாம் யாருக்கும் சோதிக்கப்படலை. இப்பொழுது அதை முன்கூட்டியே சொல்வது என்பது யூகம். அப்படி ஒன்று இருக்க முடியாது. தவிர தாவேக்காவையோ அதனுடைய தலைமையையோ ஏற்றுக்கொள்ளாமல் தான் தொல் திருமாவளவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், பேசிகிட்டு இருக்கிறார். திமுகவுக்கு ஆதரவாக திமுக கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம் என்று. காங்கிரஸே திமுக கூட்டணியை விட்டு வெளியே போனால் அங்கேயே தொல் திருமாவளவனுக்கு அதிகமான தொகுதிகள், அதாவது பிசிகாவுக்கு கொடுக்கப்படும். அதனால் அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதிகம் பாடுபட்ட தலைவர்களை தொல் திருமாவளவன் அண்ணன் அவர் தான் அதிகம். அதனால் அவர் அங்கே சரியான மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. அவர் எங்கள் கூட வந்தால் நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் விசிகால யாரும் செவி மடுக்கலை. அவங்களோட, அதாவது மார்ட்டினோட மனைவி ஐஜேக்கில் இருந்தாங்க, லீமா ரோஸ். இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து அடிப்படை உறுப்பினராகவே மாறிட்டாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? ஒன்றும் இல்லை, அவங்க சொந்த ஊர் திருவாடனை சட்டமன்ற தொகுதி. அதில் கரிவாணி கம்பலம் பேரன் ராமசாமி பையன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் மக்களை போய் சந்திக்கவே இல்லை. லீமா ரோஸ் ஏற்கனவே அந்த பகுதியில் சொந்த ஊரானதுனால ஒரு தர்ம உணர்வில் அங்குள்ள அரசு பள்ளியில் கேட்டவுடனே தலைமை ஆசிரியர்கள் ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கு அரசு பள்ளிக்கே உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பகுதி மக்கள் மத்தியில் நிறைய உதவி பண்ணுவாங்க என்ற ஒரு புரவலர் பேர் இருக்குது லீமா ரோஸுக்கு. அதனால் அவங்க நிற்பார்கள், வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அந்த திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் அவர் வெற்றி பெறுவார் என்று இருந்தால் அதிமுக ஆட்சி அமைக்குமானால் அமைச்சராக முடியும் என்றும் உடையார் சமூகத்தினர் நம்புகிறாங்க. சரி, இப்போ இந்த 5000 ரூபா ஃபார்முலா பீகாரில் பிஜேபி கொண்டு வந்த ஃபார்முலா, அதையே தான் இவங்க இப்போ இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் ஒரு பேச்சு வருது. அப்படி யாரும் பேச முடியாது. அவங்களுக்கு விவரம் தெரிலன்னு அர்த்தம், அவங்களுக்கு புள்ளி விவரம் தெரிலன்னு அர்த்தம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம், கட்சிகளை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம். பீகாரில் பிஜேபி எல்லாம் ஒன்றுமே கொண்டாடல. நிதிஷ்குமார் என்ற ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவர், அவர் தான் அங்கே முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கார், அவர் தான் சோசியலிஸ்ட் சிந்தனை உள்ளவர், அவர் தான் பெண்கள் மத்தியில் வலைப்பின்னல் உள்ளவர், அவர் தான் பெண்களுக்கு சுய தொழிலுக்காக 1 லட்சம் தர்றேன், அதில் முதல் 10,000 தர்றேன்னு சொன்னார். பாஜக அது நான் தங்க தான் சொன்னால் பொய் மட்டுமே சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். பீகாரை பற்றி சொல்லும் பொழுதும் பாஜக வேணும்னே உயர்த்தி பிடிச்சி திமுக ஓட்டு வாங்க பார்த்துச்சின்னு சொன்னால் உண்மை அதுவல்ல. ஏன்னா அது நிதிஷ்குமார் கொண்டாந்தது. அதை வச்சு பாஜகன்னு சொல்லக்கூடாது. அண்ணாமலை நான் கட்சி விட்டு விலக போகிறேன், எனக்கு எந்த விதமான பொறுப்பும் வேணாம், என்னோட தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இடையில் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ திரும்பவும் ரீஜாயின் ஆன மாதிரி கட்சிக்குள்ளே வந்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கட்சி விட்டும் போகலை, அதனால் கட்சிக்குள்ளேயும் இல்லை, கட்சிக்குள்ளே தான் இருக்கார். புரியுதுங்களா? அதுவும் தவறான செய்தி. ஏன்னா அப்படி யாருமே சொல்லலை, அவரும் சொல்லலை. அவருக்கு கொடுத்த தேர்தல் இந்த ஊருக்கு பொறுப்புன்னு சொன்னதை நான் பொறுப்பு எடுக்கலைன்னு சொன்னார். அந்த ஒன்று இங்கே ஒன்று 4 இடம் கொடுக்காதீங்க, முழு தமிழ்நாட்டுக்கு நான் பொறுப்புன்னார். இப்போ அவருக்கு கொடுத்துருக்கிற பிரிவு தமிழ்நாடு எங்கும் அவருக்கு 234 தொகுதியும் பொறுப்புன்னு ஆகிப்போச்சு. அதனால் அவர் சந்தோஷமாக இருப்பார். கேந்திராலயே, ஆமாம், கேந்திரா ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவர் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் சேத்துப்பட்டில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து உட்கார்ந்த இடத்துல அவர் பாஜக சார்பாக உட்கார்ந்தார். அவர் ஆர்எஸ்எஸ் கிடையாது.
ஆர்எஸ்எஸ் அவரை வந்து திமுக பணம் வாங்கினதுன்னு சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவர் அங்கே தான் பேசி அவருக்கு வந்து அப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அல்ல, பிஜேபியின் பகுதி செயலாளர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்காரு, நமக்கு தெரியலல்ல. எங்களை மாதிரி சுதந்திரமாக எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கும் இடம் கொடுக்கல. முதலமைச்சர் சொன்னால் நம்ம கேட்கணும், கேட்கலன்னு சொன்னால் யூஏபிஏல கைது பண்ணுவாங்க. அதனால் முதலமைச்சர் சொன்னால் நம்ம மறுபேச்சு பேசக்கூடாது. இந்த மதுக்கடை ஒழிப்பு, இப்போ நாங்கள் வந்து மகளிருக்கு எல்லாத்தையும் பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் அப்படின்னாங்க. இந்த மதுக்கடை பூரண மதுவிலக்குங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா சொன்னாங்க. ஆனால் இப்போ எங்கே அதை பற்றி எந்த விதமான ஒரு பேச்சும் பேச மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் கனிமொழி அல்ல, மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி அல்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை சார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன வேணால் சொல்லலாம். இங்கே வந்து கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது, ஆட்சியை நடத்துவது கனிமொழி அல்ல. அதனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே வந்து கவைக்கு உதவும். அமைச்சரும் இதை பற்றி எந்த கவலையும் பண்ணல, முதலமைச்சரும் இதை பற்றி எதுவும் பேசலை. மற்றபடி இது யார் தான் சார் கொண்டு வருவாங்க? உங்களுக்கு எதுக்காக மதுக்கடைகளை மூடணும்? இப்போ நாடெங்கும் மது இல்லாமலேயே கஞ்சாவும் போதை மருந்து மெத்தப்பெட்டும் வளர்ந்து போச்சு. அது வேணுமா இது வேணுமா நீங்கள் தேர்வு செய்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுது மு.க. ஸ்டாலின் அரசாங்கம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். மகளிருக்கான இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க, இந்த 5000 ரூபாய் எங்களுக்கு எதுக்கு, இலவசமே தேவையில்லை, அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க, நாங்கள் நிம்மதியாக போக முடியல, வெளியில் நடக்க முடியல, அங்கங்கே செயின் பறிப்பு, கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. மகளிர் திமுக தலைமை அப்படி நினைக்கல, எதுவானாலும் பணம் கொடுத்தால் போதும் என்று பெண்கள் அகமகிழ்கிறார்கள்னு திமுக தலைமை நம்புகிறது. எங்களுக்கு இலவசமே வேணாம்னு தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லலை, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க என்று திமுக தலைமை சொல்லுது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கும் ஜங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், மறியல், மருத்துவர், செவிலியர், விவசாயிகள், இடைநிலை ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு பணியாளர்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் சரி பண்ணாத இந்த அரசாங்கம் எப்படி அடுத்த முறை வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? வருவாங்க. ஏன்னா இன்னும் 15 நாள் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு. அதுவரை நீங்கள் கூக்குரல் போட்டுக்கிட்டுருங்க, போராட்டங்கள் நடத்திக்கிட்டுருங்க, அந்த உரிமை வேணும் இந்த உரிமை வேணும்னு. நாங்கள் பார்க்குறோம், பரிசீலிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா இருந்தோம் இவ்வளோ ரூபா, உங்களுக்கு உயர்வு கொடுக்குறதா இருந்தோம், உங்களுக்கு நிரந்தரப்படுத்துறதா இருந்தோம், அத்தனையும் வந்து தேர்தல் அறிவிப்பு அறிவித்து இனிமேல் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிட்டாங்க. அதனால கொடுக்க முடியல, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் ஆனால் அடுத்த வாக்குறுதியை கொடுத்துருவோம்ல, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது இன்னைக்கு நேற்று நடந்தால் பரவாயில்லையே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துல தானே இந்த மாதிரியான அவலங்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். மீண்டும் மீண்டும் வாக்குறுதி இருப்போம், மீண்டும் மீண்டும் பணம் கொடுப்போம், மீண்டும் மீண்டும் மக்கள் வாக்களிப்பார்கள், மீண்டும் மீண்டும் பணம் கொடுப்போம், பணம் கொடுத்தால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அறிவாலய தலைமை இருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டளிங்க, எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிலே அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களே பாருங்கள், நான் தான் உங்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் கூக்குரலிட்டு அப்படியே ஆபாசத்தோடு பேசுகிற. கதவை மூடிடுவோம், காது கேட்காது விசில் சத்தம். அப்படியா? அதையும் மீறி தான் வருதுன்றாங்க. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா விளையாட்டு மைதானத்தில் விசில் இருக்கக்கூடாது, அப்போ கண்டக்டருக்கு விசில் இருக்காது, அதுக்கப்புறமா துப்புரவு பணியாளர் விசிலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு. அப்போ விஜயை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? அதாவது எம்ஜிஆர் சொன்னார், ஒரு கட்சியின் கொதியும் ஒரு நாட்டின் கொதியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னாரு. அதுதான் இருக்குது. அதுமாரி விசில் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடியது. ஒரு கட்சிக்கு சின்னம் ஆக்கியிருக்கக்கூடாது. அப்போ திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு சின்னத்தை கொடுத்து திமுகவுக்கு இடையூறு செய்கிறதா, அதற்கு பாஜக தூண்டுகிறதா அப்படின்னு தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய பேச்சை அடுத்து வெளியிட்டுருவோம். இது வந்து உள்ள அர்த்தம் இதுதானா? விசிலுக்கான அர்த்தம் என்ன சார்? தமிழ் அர்த்தம் எனக்கு இல்லை. இதுக்கிடையில் வந்து ஒரு பேட்டியில் நாஞ்சில் சம்பத் சொல்லியிருந்தாரு, தமிழில் வந்து விசிலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு. ஆனால் அது வந்து அவர் முழுமையாக சொல்லலை. இப்போ அதை பற்றி ஆங்கிலத்தில் உலகம் பூரா ஒரு அவலத்தை முதலில் எடுத்து சொன்னாலோ,
ஒரு அநீதியை முதலில் தட்டி கேட்டாலோ ஒரு நீதிக்காக முதலில் தைரியமாக பேசினாலோ அவங்களுக்கு விசில் ப்ளோயர், விசில் அடிப்பவர் என்பதாக ஆங்கிலத்தில் உள்ள சொல்லாடல். அதாக விஜயை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்ன இளைஞர்களும் பெண்களும் என்ன அடுத்த தலைமுறையினரும் என்ற எதிர்பார்ப்பு தாவேக்காக்கு இருக்கிறது. இவ்வளோ நேரம் அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய கேள்விகளுக்கு விடையளித்துக்கு ஐயா அவர்கள் நன்றி.